நடந்ததெல்லாம் எதுக்குமா பேசிக்கிட்டு? அங்க சம்மந்தியும் ரிலீஸ் ஆயிட்டாரு, இங்க சக்தி தம்பியும் உசுரோட வந்துட்டாரு. இதை விட வேற என்னமா வேணும்? நீ தைரியமா இரு. தமிழ், நீ இல்லாட்டி நானும் ஜெனியும் சேர்ந்திருக்கவே மாட்டோம். எனக்கும் ஜெனிக்கும் உன் அப்பா மூலியமா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி தமிழ். சக்தி அண்ணா, இப்பவும் நான் சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணது நான் இல்ல. அதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏத்தா, இதைத்தான் நீ அன்னிலிருந்து சொல்லிக்கிருக்க. ஆனா என் போனுக்கு ஓ போன்ல தான் கால் வந்துச்சு. நீ தான் என்கிட்ட பேசினேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா. இன்னும் எனக்கு மறக்கலாமா. ஆனா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குதா. அதை நாம கண்டுபிடிச்சு பெரிய வீட்டுல போய் நிரூபிக்கணும் தா. நிரூபிச்சு நிரூபிச்சு என்னப்பா பண்ண போறீங்க? அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க ஏதுன்னு சொல்லி பல தடவை நிரூபிச்சாச்சு. அப்படி நிரூபிச்சு என்ன நடந்திருக்கு அந்த வீட்ல? எதுவும் நடந்ததில்ல. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தப்போ எல்லாரும் என்னைய தானப்பா சந்தேகப்பட்டாங்க. ஒருவேளை இதுக்கு இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க காரணமா இருக்கலாமோன்னு சின்னதா ஒரு சந்தேகம் கூட வரலல. அப்போ அவங்க மேலலாம் அவங்க பெரிய நம்பிக்கையோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதையும் நாம நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும், நம்ம வாழ்க்கை உண்டுன்னு நாம வாழ்றதுதான் இனிமே நல்லது. அங்க போய் யார் யாருன்னு என்ன நிரூபிக்கிறத விட வாழ்க்கையில செய்யறதுக்கு எவ்வளவோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்குப்பா. நான் படிக்கணும், என் வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும், அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே என் படிப்பை படிச்சு முடிக்கணும், டாக்டர் பட்டம் வாங்கணும், இந்த ஊர்ல டாக்டரா வாழ்ந்து காட்டணும்னு எக்கச்சக்க முக்கியமான வேலைகளுக்கு நடுவுல நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியலப்பா. என்ன தமிழ் இப்படி சொன்ன எப்படி? அப்போ தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போகட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஜெனி. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் நல்லவன்னு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஜெனி, கூடிய சீக்கிரம் நீ காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணு, ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு, விட்டுறாத. கண்டிப்பா தமிழ். இனிமே ஜெனி கண்டிப்பா காலேஜுக்கு வருவா தமிழ். அவளை படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நல்ல விஷயம் தானே. அப்பா, தம்பி, ஜெனி இங்க வா. எங்க ரெண்டு பேத்தையும் நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? ரெண்டு பேரும் தீர்க்க ஆயுசா இருக்கணும், தீர்க்க ஆயுசா இருக்கணும். அந்த குங்குமத்தை எடுங்க. வசந்தி, இந்த குங்குமத்தை வச்சுடு. ஏங்க, பிள்ளைங்க கால்ல விழுந்தாங்கல்ல, காசு கொடுங்க. இந்த கொடுத்துருந்தா. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோப்பா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். மாமா ரெஸ்ட் எடுக்கிறது சந்தோஷம்தான். ஆனா மாமா அரசியலை விட்டு ஒதுங்குறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. தாமரை சொன்ன மாதிரி எலெக்ஷன்ல நின்னா பெரியப்பா கண்டிப்பா ஜெயிச்சிருவார் தான். ஆனா திடுதிப்புன்னு இப்படி அரசியலை விட்டு விலகுறேன்னு அவர் முடிவு எடுத்துட்டாரே. அதான் நேத்து நாங்க திரும்ப கட்சியில சேரலாம், எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, அண்ணன் மனச மாத்தலான்னு சொன்னோம். அப்பெல்லாம் அந்த கட்சியில சேரக்கூடாது, அது துரோகம் பண்ண கட்சி, அது இதுன்னு எதிர்த்து பேசிட்டு இப்ப வந்து என்னமோ எங்க மாமாவோட அரசியல் வாழ்க்கை முடியுதுன்னு வருத்தப்படுறீங்க. ஆமா, எதுக்கு இப்படி முதல்ல கண்ணீர் வடிக்கிறீங்க? அத்தாச்சி, யாரு முதல்ல கண்ணீர் வடிச்சா? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க தேவையில்லாம பேசினேன்? நீங்க பேசுறதுதான் புள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா இருக்கு. அத்தை, உங்க மகன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? அடியே, நானே என் மையன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வருத்தத்துல இருக்கேன், கொஞ்சம் பேசாம இருங்கடி.
சேதுங்க. சேது கருப்ப நடேசன்லாம் வெளியில தாங்க பேசிட்டு இருக்காங்க. ஆஹா. சேது. அப்பா. கருப்பு நடேசா. இங்கிட்டு வாங்கயா. நான் வந்துட்டேன்பா. ஆமாம்மா. அப்பா சொல்லுங்கப்பா. சேது, உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி புறப்படியா, ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு வந்துடலாம். சரி. அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. நல்ல அறியா, நல்ல அறியா. உன் மனசுக்கு என்னைக்குமே நீ மகராசனா தான் இருப்ப. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். மாப்ள, மாமா எங்க போலாம்னு சொல்றாரு? எனக்கும் தெரியல மாமா, அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லியே. ஓ, சொல்லலையா? சரி. ஏங்க இருப்ப வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பி நின்று இருக்கிறத பார்த்தா இங்க முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குமா? கொஞ்சம் பொறுமையாரு, நமக்கு என்ன தெரியும் என்ன நடக்குது. என்னங்க, இதை பிடிச்சது பெரிய மந்த, எப்போ நீ என் கூடயே இருக்கணும்யா. அந்த பையில போறியா? பரவாயில்ல, நானே கொண்டு. சரி அத்தா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். வரமா சரிங்க. சரிப்பா. சின்னம்மா வரேன். அப்பதா ஆசீர்வாதம் பண்ண. அப்பதா நல்லா இருடா, நல்லா இருடா. அத்தை, இவ்ளோ கம்பீரமா மாமா எங்க கிளம்பி போறாரு? என் மனசுல ஒண்ணு தோணுது. நான் நினைச்சது சரியா இருந்தா அவங்க அங்கதான் போவாங்க. எங்க? வெயிட் அண்ட் சீ. தமிழ் என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு தமிழ்? தமிழ் தமிழ் என்னாச்சு? என்ன வலிக்குதா? கொஞ்சம் போங்க முடியல. ஐயோ. ஏய் ஜெய் மேடம், உடனே போய் ஸ்ட்ரெச்சர் போய் கொண்டு வா. ஓகே மேடம். ரொம்ப வலிக்குதா தமிழ்? கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணும் இல்ல தமிழ், ஒண்ணும் இல்ல. நீ எழுந்து வா. யாராவது போய் சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. அங்க பாரு, ஸ்ட்ரெச்சர் வந்துருச்சு. நீ கொஞ்சம் கையை பிடிமா. கொஞ்சம் பொறுத்து வா. பொறுமையா போ. பார்த்து வா தமிழ். டாக்டர், என்னாச்சு? எமர்ஜென்சி. தமிழுக்கு பெயின் வந்து லேபர் வார்டு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், போங்க. ஐயோ டாக்டர், ரொம்ப வலிக்குது டாக்டர். சரி சொல்லுங்கப்பா. நீ எங்கிட்டே இரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரி, இங்கே இரு. சரி மாமா, நாங்க இங்க இருக்கோம். என்னப்பா சேது தம்பி இங்க நிக்கிறாப்ல? 1000 பேசுவோம் மாமா, அதுக்கு நான் என்ன தம்பி? அவங்க கிடக்குறாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? என்ன யாருன்னு தெரியலையா? தெரியல. அலங்காநல்லூர் ஒன்றியம் உங்க கட்சி தான். ஐயோ, மன்னிக்கணும். உங்க கட்சின்னு தெரியாம சொல்லிட்டேன் தம்பி. உங்க அப்பா இதுக்கு முன்னாடி இருந்தார்ல, அந்த கட்சி தான். நல்ல வேலை தம்பி, நேத்து கட்சியில இருந்து சமாதானம் பேச ஆள் அனுப்பிச்ச உடனே உங்க அப்பா சமாதானமாகி மறுபடியும் சேர்ந்துருவாருன்னு நினைச்சோம். ஆனா உங்க அப்பா விடாப்புடியா முடியவே முடியாது சொல்லிட்டார்ல. ரோசக்காரனா அப்படி இருக்கணுமியா?